இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இறைமக்களாக தெரிந்து கொள்ளப்பட்டு ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டு அழைக்கப்பட்டிருக்கிறவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் இந்த நாளில் நான் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் அனைவரோடும் நிறைவாக தங்கியிருக்கட்டும். இன்றைய நாளில் நான் கிறிஸ்துவின் மகிமையின் அறிவாகிய ஒளி உங்கள் இருதயங்களிலே பிரகாசித்திருக்கிறது என்கிற தலையங்கத்தில் ஒரு இறை செய்தியை இன்றைய தியான செய்தியாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். மனவிருப்பம் உள்ளவர்கள் இறைவார்த்தைகளை சத்தியத்தின்படியே தெரிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இந்த செய்திகளோடு இணைந்திருக்கலாம். இந்த செய்திகளினாலே உலக ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும், செழிப்பின் ஐஸ்வர்ய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று மட்டும் கனவு காண வேண்டாம். இவைகள் அனைத்தும் அழிவுக்கு ஏதுவான உலக பொக்கிஷங்களை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக அல்ல, அழிவற்ற நித்திய கனமேன்மையை, நித்திய ஆசீர்வாதங்களாகிய கிறிஸ்துவின் மகிமையின் அறிவாகிய ஒளியை பொக்கிஷமாக உங்கள் இருதயங்களிலே பெற்றுக்கொள்வதற்கும், நித்திய ஜீவனை பெற்று நித்திய ராஜ்யத்தின் சுதந்திரவாளிகளாய் வாழ்வதற்கும் இந்த இறைவார்த்தைகள் அந்த தேவ மகிமையை உங்களுக்கு கொண்டு பெற்றுத்தரும் என்று நான் சுட்டிக்காட்டி இந்த செய்திக்குள்ளே வருகிறேன். செய்திக்காக நான் தெரிந்து கொண்ட வேத வசனங்கள் 4. முதலாவது, நிழலாட்டமாய் கூறப்பட்டிருக்கிற பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசன புத்தகத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 60ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை, பழைய ஏற்பாட்டிலே நிழலாட்டமாய் கூறப்பட்டிருக்கிற அந்த சத்தியங்களை சுட்டிக்காட்டி அதன் கருப்பொருள் விளக்கப் பொருளையும் தெளிவுபடுத்தி அதற்கு நிஜ வடிவமைப்பு கொடுக்கிற வியாக்கியானமாகிய 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6, 7 ஆகிய 2 வசனங்களையும் கூட இறைவார்த்தைகளிலே கூறப்பட்டிருக்கிறபடி அப்படியே உங்களுக்கு தெளிவுபடுத்தி விவரிக்கலாம் என்று விரும்புகிறேன். முதலாவது அந்த 4 வசனங்களையும் 2 வேத பகுதிகளையும் நான் உங்களோடு படிக்க கேட்கலாம். விரும்புகிறவர்கள் உங்கள் வேதாகமங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது அல்லது பிற்பாடு அந்த செய்திகளை கேட்க விரும்புகிறவர்கள் உங்கள் வேதாகமங்களை கையில் எடுத்துக்கொண்டு அந்த குறிப்பிட்ட வேத வசனங்களை பார்த்து படியுங்கள். அதை கையில் வைத்துக்கொண்டு சத்தியத்தை கேளுங்கள் என்று உங்களை அன்பாக கேட்டுக்கொள்ளுகிறேன். முதலாவது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்கள். ஏசாயா 60, 1, 2 ஆகிய 2 வசனங்கள். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் ஆகிய 2 வசனங்களே. இதற்கு இணையாக இது நிழலாட்டமாய் கூறப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசன வார்த்தை, முன்னுரைக்கப்பட்ட வார்த்தை. இது செயல்பாட்டுக்கு செயல்நிலைப்படுகின்ற போது, இந்த வார்த்தையை தங்களுடையதாக சொந்தப்படுத்திக் கொள்ளுகிறவர்களுக்கு இது செயல்நிலைக்கு வருகின்ற போது என்ன சம்பவிக்கிறது, அது எப்படி செயலாக்கம் பெறுகிறது என்பதை பரிசுத்த பவுல் அப்போஸ்தலனை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் கொரிந்து திருச்சபைக்கு எழுதின 2ஆம் கடிதத்தில் நிருபத்தில் சுட்டிக்காட்டுகிறார்.
2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6, 7 ஆகிய 2 வசனங்கள். இருளிலிருந்து 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6, 7 ஆகிய 2 வசனங்களை படிக்க கேட்கலாம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். ஆகிய இந்த 2 வசனங்கள், ஆக மொத்தம் 4 வசனங்களை இந்த இறை செய்தியில தேவ மகிமையின் அறிவாகிய ஒளியை உங்கள் இருதயங்களிலே பெற்றுக்கொள்ளுங்கள் என்கின்ற தலையங்கத்தில இன்றைய நாளிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, எழும்பி பிரகாசி. அநேக செய்திகளை நீங்கள் இதற்கு முன்பும் கேட்டிருக்கலாம் இந்த வசனத்தை வைத்து. ஆனால் இது சற்று வித்தியாசமாக இருக்கும். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எழும்பி பிரகாசி. நீ எப்படி எழும்பி பிரகாசிக்க முடியும்? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, விளக்கா, ஒரு விளக்கை இருளிலே இருக்கிற நமக்கு ஒரு விளக்கு வெளிச்சம் கொடுக்கிறது. ஒரு மெழுகுவர்த்தி அல்லது ஒரு மண்ணெண்ணெய் விளக்கு அல்லது ஒரு கரண்ட் லைட், எலக்ட்ரிக் லைட், அதை அந்த மண்ணெண்ணெய் விளக்கு அல்லது ஒரு மெழுகுவர்த்தியை கொளுத்தி இருளிலே வைக்கிற போது அது வெளிச்சம் தருகிறது. அந்த இருள் அகன்று போகிறது. அந்த வெளிச்சத்திலே நாம் அமர்ந்திருக்கிற அல்லது படுத்திருக்கிற நாம் எழுந்து அந்த அறைக்குள்ளோ அந்த வீட்டிலோ அல்லது வழியிலோ நடமாட முடியும். இங்கே சொல்லுகிறார், எழும்பி பிரகாசி. நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டுமா? என் மறைபொருள் என்ன? நீ இருளிலே அமர்ந்திருக்கிற நீ எழும்பு, அல்லது இருளிலே தூங்கிக் கொண்டிருக்கிற நீ எழும்பு, பிரகாசி. பிரகாசி என்றால் நீ வெளிச்சத்தை வீசு. உன் வெளிச்சம் உலகத்திலே, நீங்கள் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறீர்கள். நீ உலகத்திற்கு ஒளியாக இருக்க வேண்டும் என்றால் நீ அமர்ந்திருக்க கூடாது, இருளிலே அமர்ந்திருக்க கூடாது, அல்லது இருளிலே படுத்து தூங்கி கொண்டிருக்க கூடாது. நீ எழும்ப வேண்டும். எழும்பி உலகத்திற்கு ஒளியாக எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் அல்லது கர்த்தராகிய தேவன் அல்லது தேவனாகிய கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே கூறுகிறார். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. யார் ஒளி? உன் ஒளி வந்தது. நமக்கு சுய ஒளி கிடையாது. மனிதர்களுக்கோ உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற எந்த படைப்பினங்களுக்கும் இந்த பூமியில் வசிக்கிற எந்த ஒரு படைப்புக்கும் சுயமாக ஒளிருகின்ற ஒளி வீசுகின்ற குணம் இல்லை, தன்மை இல்லை. ஆனால் ஆகாயத்தில் இருக்கிற நிஜ வடிவ படைப்புகளாகிய தேவகுமாரர்கள், தேவகுமாரத்திகள், தேவதூதர்கள் ஆகிய அனைவருக்கும் சுயமாக ஒளிருகின்ற ஒளி வீசுகின்ற தன்மை இருக்கிறது. அதைத்தான் வானத்து நட்சத்திரங்களாக, வானத்தில் இருக்கிற சூரியன், சந்திரன் போன்ற கிரகங்களாக, வானத்தின் நட்சத்திரங்களாக நாம் காண்கிறோம். அவைகள் தங்களுக்கு படைப்பில கொடுக்கப்பட்டிருந்த இறைஞான ஒளியாகிய அந்த அறிவை அவைகள் பிரபஞ்சமெங்கும் ஒளி வீசி கொண்டிருக்கிறது. அவைகள் அமர்ந்திருக்கவில்லை. எல்லா நட்சத்திரங்களும் எப்போதும் சுற்றி தங்களுக்கு, சூரியன், சந்திரன் உட்பட அனைத்து நட்சத்திரங்களுமே தங்களுக்கு வரையறுக்கப்பட்ட பாதையிலே, ஆகாய வெட்டவெளி ஆகாய விரிவிலே சுற்றி ஓடி பூமிக்கு வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் தேவசாயலாகிய ஒளியோடு படைக்கப்பட்ட ஆதாம் எப்பொழுது சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டு தேவசாயலாகிய ஒளியின் வஸ்திரத்தை இழந்து போனானோ அன்றிலிருந்து அவனுடைய பின் வழிமரபினராகிய இந்த பூமியின் ஜனங்களாகிய நாம்
சுயமாக ஒளிருகின்ற ஒளி வீசுகின்ற அந்த தன்மையை இழந்து இருளின் மக்களாக மாறியிருக்கிறோம். அதாவது சாத்தான் என்கிற இருள். சாத்தான் என்பது ஒரு பொருள், திடப்பொருள் அல்ல. சாத்தான் என்பது ஒரு நபரும் அல்ல. ஆனால் அது ஒரு மாயை, அது ஒரு மாய நிழல். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே. ஆனால் சாத்தான் இல்லை என்று நான் சொல்லவில்லை. சாத்தான் என்பது ஒரு திடப்பொருளோ ஒரு மனிதனோ ஒரு தூதனோ அல்ல. வேதாகமத்திலே தூதன் என்று, விழுந்து போன தூதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். சுய ஒளியை, சொந்தமாக ஒளிர்கின்ற அந்த தன்மையை எப்பொழுது ஒரு தூதன் இழந்து விட்டானோ, அவனுடைய நிழல், ஒரு மனிதனுடைய நிழல் வெளிச்சத்திலே நிற்கிற போது, நாம் சூரியன் உதிக்கிற திசையில் என்றால் நம்முடைய சரீரத்தினுடைய நிழல் மேற்கு பக்கத்திலே விழும் இல்லையா? மேற்கு பக்கத்திலே சூரியன் அஸ்தமிக்கிற போது சூரியனை பார்த்து நின்றால் அல்லது சூரியனுக்கு எதிர்முகமாக நின்றால் நம்முடைய நிழல் கிழக்கு திசைக்கு நேராக விழும். அந்த நிழலை நாம் காண முடியும். நடு இரவிலே, நடு பகலிலே சரியாக 12 மணிக்கு நாம் ஒரு இடத்தில் நின்றால் நம்முடைய நிழல் நமக்கு முன்போ நமக்கு பின்னாகவோ நமக்கு பக்கவாட்டிலோ காணாது, காணப்பட முடியாது. காரணம், அந்த நிழல் நம்முடைய மனித உடலினுடைய, நாம் சுய ஒளியற்றவர்கள், சுய ஒளியற்ற திடப்பொருளாகிய, அதாவது அசைந்து நடந்து திரிகின்ற மனிதர்களாகிய நம்முடைய நிழல் வடிவம் நம்முடைய உள்ளங்காலுக்கு அடியிலே இருக்கும். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிழலுக்கு தான் எங்கிருந்து வருகிறேன், எதிலிருந்து வருகிறேன் என்று தெரியும். ஆனால் அந்த நிழலானது தேவனாலே வரம் பெற்று அல்லது தேவனிடத்திலிருந்து அதிகாரம் பெற்று தன்னை நிஜ வடிவமாக காண்பிக்கிறது என்றால், இப்பொழுது என்னை எடுத்துக்கொள்ளுங்கள், நான் நிற்கிறேன். அப்பொழுது என்னுடைய நிழல், எனக்கு முன்பாக தரையிலே விழுந்து கிடக்கிற அந்த நிழல் திடீரென்று எழுந்து நின்று, நான் தான் நிஜ வடிவம், நீ அல்ல, நீ என்னுடைய நிழல், நீ என் கட்டுப்பாட்டில் தான் இருக்க வேண்டும் என்று அந்த நிழல் சொல்லுவது போல், ஒளியை இழந்த சாத்தானுடைய நிழல் வடிவம் இன்று தன்னை தேவனாக காண்பித்துக் கொண்டிருக்கிறது. அதுதான் சாத்தான். அந்த நிழலுக்கு மாயையான நிழல். நிழல் மாயையானது, எந்த இடத்திலும் நிலையாக தங்காது. அந்த நிழலானது நாம் போகும் இடமெங்கு நம்மை சுற்றி வந்து கொண்டே இருக்கு. நீங்கள் அதே போல நம் மாயையான நிழல் நிழல் தான் சாத்தான். அதற்கு ஒரு அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார், அவ்வளவுதான். அதனால சாத்தான் இல்லை என்று நான் சொல்லவில்லை. சாத்தான் என்பது மாயையான ஒரு நிழல் வடிவம் மட்டுமே. அவனுக்கென்று உண்மையான எந்த வடிவமும் கிடையாது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த நிழல் அங்கே என்ன சொல்லப்படுகிறது? உன் ஒளி வந்தது, இருளின் பிள்ளைகளாய் சாத்தானுடைய ஆளுகைக்குள் இருக்கிற இருளின் ஆளுகைக்கு, அதாவது சாத்தான் என்கிற இருளின் ஆளுகைக்கு உள்ளே இருக்கிற நமக்கு, நம்மிலே உன் ஒளி வந்தது. ஒளி யார்? ஜீவ ஒளியாகிய கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நானே உலகத்திற்கு ஒளி, நானே ஜீவ ஒளி, என்னிடத்தில் வருகிறவன் உலகத்துக்கு ஒளியாக இருப்பான் என்று சொன்னார். நாம் இயேசு கிறிஸ்து ஜீவ ஒளியாகிய கிறிஸ்துவனிடத்திலே வந்திருக்கிறோமா? அல்லது ஜீவ ஒளியாகிய கிறிஸ்து நமக்குள்ளே வந்திருக்கிறாரா? இங்கே சொல்லுகிறார், உன் ஒளி வந்தது. நம்முடைய ஜீவனாகிய ஒளி கிறிஸ்துவே. கிறிஸ்துவில் நம்முடைய ஜீவன் மறைந்திருக்கிறது. ஆகவே நம்முடைய ஜீவனாகிய ஒளி கிறிஸ்துவே. அந்த கிறிஸ்து நமக்குள்ளே வந்திருக்கிறார் என்றால் இந்த வார்த்தை நமக்கு நம்மிடத்தில் செயலாக்கம் பெறுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே சொல்லுகிறார், தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், 2500 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லி இருக்கிறார், எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. அதாவது உன் ஜீவனாகிய கிறிஸ்து உனக்குள் வருகிறார், உன்னிடத்தில் வருகிறார், உனக்குள் வந்திருக்கிறார். ஆனா இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகள் ஆயிற்று. 2000 ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நாம் ஒரு 70 முதல் 100 ஆண்டுகள் இந்த உலகத்திலே மாம்ச சரீரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், நானும் கிறிஸ்தவன்,
நானும் கிறிஸ்துவின் ஆவியை பெற்றவன், நான் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டவன், தேவனுடைய மனுஷன், மறுபடி பிறந்த பரிசுத்தவான் என்றெல்லாம் கூறிக்கொள்கிறோம். ஆனால் இந்த மறுபடி பிறந்த அண்ணாச்சிமார்கிட்ட, அண்ணம்மார்கிட்டயோ அக்காமார்கிட்டயோ அம்மாமார்கிட்டயோ அப்பாமார்கிட்டயோ என்ன இல்லை? ஒளி இல்லை. எல்லாம் இருளின் மக்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், இவர்களுக்கு இடையிலே ஒளியின் ஜீவ ஒளியாகிய கிறிஸ்து இவர்களுக்குள் வராதபடி பொருளாசை என்னும் விக்கிரகம், பண ஆசை என்னும் விக்கிரகம், சம்பாத்திய இச்சை என்னும் விக்கிரகம், ஆசீர்வாத செழிப்பின் ஐஸ்வர்யம் என்கிற விக்கிரகம், காம இச்சைகள் என்னும் உடல் இன்ப இச்சைகள், இச்சைகளின் அக்கிரமம், உலகம் சார்ந்த சிற்றின்பங்களின் அக்கிரமங்கள் கிறிஸ்துவுக்கும் இறைமக்களுக்கும் இடையில தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொண்டு, தங்களை பரிசுத்தவான்கள் என்று அழைத்துக் கொண்டிருக்கிற, ஆவி அபிஷேகம் பெற்று நாங்கள் மறுபடி பிறந்துவிட்ட பரிசுத்தவான்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற இவர்களுக்குள்ளே, இவர்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையிலே, இவருடைய இதயங்களுக்குள்ளே ஜீவோளியாகிய கிறிஸ்து பிரவேசிக்க கூடாதபடி பொருளாசை என்னும் விக்கிரகம், பண ஆசை என்னும் விக்கிரகம், சம்பாத்தியம் என்னும் விக்கிரகம், உலக சிற்றின்பங்கள் என்னும் விக்கிரகங்கள் இவர்கள் இதயங்களை நிரப்பி இருக்கிறது. ஆனால் அதனால் தான் பிரகாசிக்க முடியவில்லை. அந்த எழும்பிய பிரகாசி உன் ஒளி வந்தது. அந்த ஒளி எங்கிருந்து வந்தது? ஜீவனாகிய கிறிஸ்துவனிடத்திலிருந்து வருகிறது. அந்த கிறிஸ்துவாகிய ஒளி எதுவாம்? தேவனுடைய மகிமையின் அறிவாகிய ஒளியாம். தேவனுடைய சிருஷ்டிகள், தேவன் தம்முடைய மகிமைக்கென்று உருவாக்கி படைத்த அனைத்து சர்வலோக சிருஷ்டிகளுக்கும் தேவன் தம்முடைய மகிமையை கொடுத்திருக்கிறார். அந்த மகிமை தேவனுடைய சர்வலோக சிருஷ்டிகளையும் படைத்து பரிபாலித்து ஆண்டு வழி நடத்தி வருகிற, அவைகளுக்கு லக்க திட்டமாய் பேரிட்டு அழைத்து ஆண்டு வழி நடத்துகிற சர்வ வல்லமையுள்ள தேவனை அறிகிற அந்த அறிவாகிய இறைஞான ஒளியாகிய அந்த ஒளி, உன் ஒளி வந்திருக்கிறது. யாருக்கா வந்திருக்கா? உலகத்தில் யாரையா பார்த்தீர்களா? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அதை பார்க்கிற போது அதனிடத்திற்கு அந்த ஒளி, எந்த மனிதனிடத்தில் அந்த ஒளி கிறிஸ்துவின் இறைஞான அறிவாகிய தேவனை அறிகிற அறிவாகிய இறைஞான அறிவாகிய ஒளியை ஒரு மனிதன் எப்பொழுது சொந்தமாக்கி கொள்ளுகிறானோ, அந்த இறைஞான மகிமையின் அறிவாகிய ஒளி எனும் கிறிஸ்து, ஜீவ ஒளியாகிய கிறிஸ்து ஒருவனுக்குள் வருகிற போது அவன் கிறிஸ்துவை போலாவான். அவன் சூரியனை போல பிரகாசிப்பான். அவன் சந்திரனை போல ஒளி வீசுவான். அவன் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல நீதியை போதிப்பான். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். அநேகர் வானத்து நட்சத்திரங்கள், அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள், தேவ நீதியாகிய கிறிஸ்துவின் மந்தையில கூட்டி சேர்க்கிறவர்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்கள் என்று சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே இந்த உலகத்திலே ஏதாவது எந்த ஒரு கள்ள பரிசுத்தமானையாவது, எந்த ஒரு கள்ள தீர்க்கதரிசியாவது, இல்ல நல்ல தீர்க்கதரிசின்னே வச்சுக்கீங்களேன். நான் கள்ளங்கிற வார்த்தையை ஏன் சேர்க்கிறேன்? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியோ, பரிசுத்த ஆவியானவரால் சபைக்காக ஏற்படுத்தப்பட்ட, சபையின் மக்களை கண்காணிக்கும்படியாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு சபை போதகரோ, ஒரு மெய்ப்பனோ, ஒரு தீர்க்கதரிசியோ, ஒரு அப்போஸ்தலனோ, ஒரு ஊழியக்காரனோ ஒளியை பிரகாசிக்கிறவனாக, வேதாகமத்தின் சத்தியங்களை உள்ளதை உள்ளபடி இறைஞான வெளிச்சத்தோடு அதை பகிர்ந்து கொடுக்கிறவனாக, கற்றுக் கொடுக்கிறவனாக இருக்கிறானா? அவனுடைய முகம் சூரியனை போல் பிரகாசிக்கிறதா? அவன் வானத்து நட்சத்திரங்களைப் போல ஒளி வீசுகிறவனாக ஓடிக்கொண்டிருக்கிறானா? கிறிஸ்துவுக்காக, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்காக வானத்து நட்சத்திரங்களைப் போல, சூரியனை போல, சந்திரனை போல உலகமெங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறானா? இல்லை. பணம் சம்பாதிப்பதற்காக, கர்த்தரனை ஆசீர்வதித்தார் என்று பொய் சாட்சி சொல்வதற்காக, காணிக்கை வாங்கி கைக்கூலி வாங்கி ஜபிக்க கைக்கூலி. உன் ஜனங்கள், உன் ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள், கைக்கூலிக்கு குறி சொல்கிறார்கள். என் ஆலயத்தின் வாசலை திறப்பதற்கும் கூலி வாங்குகிறார்கள். என் பலிபீடத்திலே ஜீவ போஜனமாகிய வானத்து மன்னாவாகிய சத்திய வசனத்தை பிரசங்கிப்பதற்கும் கைக்கூலி வாங்குகிறார்கள்.
கூலி இல்லாமல் எவன் என் ஆலயத்தை திறப்பான்? கூலி இல்லாமல் எவன் என் பலிபீடத்திலே அக்கினியை மூட்டுவான்? கூலி இல்லாமல் எவன் என் ஆலயத்தை பூட்டுவான்? உன் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள், உன் தீர்க்கதரிசிகள் கை கூலிக்கு குறி சொல்கிறார்கள், உனக்காக ஜெப விண்ணப்பம் செய்கிறவர்கள் கூலிக்கு ஜெபிக்கிறார்கள். இதான ஐயா நடக்குது. சூரியன் உன்னிடத்தில் கூலி கேட்கிறதா? நான் இரவு பகலாக உனக்கு பகல் முழுவதும் உனக்கு இரவு பகலாக உலகத்திற்கு ஒளி கொடுக்கிறேனே, எனக்கு கூலிதா என்று கேட்கிறதா? வானத்து நட்சத்திரங்கள் நாங்கள் ஒளிருகின்றோமே, உங்களுக்கு மனிதர்களுக்கு மேல் பிரகாசிக்கிறோமே, எங்களுக்கு கூலிதாருங்கள் என்று கேட்கிறதா? இல்லையே. ஆனால் இன்றைய உலக கள்ள பரிசுத்தவான்கள், கள்ள ஊழியக்காரர்கள், கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அப்போஸ்தலர்கள் என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறோம், நீங்கள் எனக்கு காணிக்கை தாருங்கள். எங்களுக்கு கூலிக்காக, காணிக்கை என்கிற கூலிக்காக இவர்கள் ஜெபிக்கிறார்கள், இவர்கள் பிரசங்கிக்கிறார்கள். ஆனால் சத்தியத்தை சொல்வதில்லை, சத்தியத்தை மூடி மறைக்கிறார்கள். ஏனெனில் இவர்கள் கிறிஸ்துவனிடத்தில் கற்றுக்கொள்ளவில்லை. மாபெரும் போதகராகிய கிறிஸ்துவனிடத்திலோ மாபெரும் போதகராகிய பரிசுத்தாவியானவராலோ கற்பிக்கப்படவில்லை, பரிசுத்தாவியானவரிடத்தில் கற்றுக்கொள்ளவில்லை. இவர்களிடத்தில் இருக்கிற ஆவிகள் அனைத்துமே உலகத்தின் ஆவிகள், பொருளாசையின் இச்சைகளினால் அழிந்து போன, வேசித்தன இச்சைகளினால் அழிக்கப்பட்ட மரித்த மனிதர்களின் ஆவிகள், பிசாசுகளின் ஆவிகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இவர்களிடத்தில் ஒளி வரவில்லை. இறைஞான அறிவாகிய தேவ மகிமையின் அறிவாகிய ஒளி இவர்களில் பிரகாசிக்கவே இல்லை. காரணம், இவர்கள் பொய்யர்கள். பொய் எனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிற சாத்தானுடைய ஆவிகளால் நிறைந்திருக்கிறார்கள். வாயை திறந்தால் பச்சை பொய். கர்த்தரங்களை அபரிமிதமாக ஆசீர்வதித்திருக்கிறார். உலக கோடீஸ்வரர்களாக உலகத்தின் எல்லா நாடுகளுக்கும் எங்களை கொண்டு செல்கிறார். அங்கெல்லாம் வீடுகளும் கட்டிடங்களும் கோபுரங்களையும் கட்ட வைத்திருக்கிறார். பச்சை பொய் சொல்கிறார்கள். இவர்களெல்லாம் பேசி பிள்ளைகள். அதாவது சத்திய மார்க்கமாகிய கிறிஸ்தவத்தை வேசி மார்க்கமாய் மாற்றி போட்ட, அதாவது பொருளாசையின் இச்சையினால் வேசி மார்க்கமாய் மாற்றி போட்ட விபச்சாரத்தின் பிள்ளைகள் என்று வேதம் சொல்கிறது. நான் சொல்லுவேன், நீங்க வேதத்தை தேடி ஆராய்ங்க. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இதோ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தருடைய மகிமை, இறைஞான தேவ மகிமையின் இறைஞான ஒளி உங்கள் மேல் உதித்திருக்கிறதா? உங்கள் மேல் பிரகாசித்திருக்கிறதா? வதனம் சொல்லுகிறது, இது நடைபெறும், இது செயலாக்கம் பெறும் என்று சொல்லுகிறது. செயலாக்கம் பெற்றிருக்கிறதா? உங்களிலே உலகத்தில் எந்த ஒரு ஊழியக்காரன் மேலாவது இந்த தேவனுடைய மகிமையின் அறிவாகிய ஒளி பிரகாசித்திருக்கிறதா? அவன் தேவனை அறிகிற அறிவாகிய ஞான ஸ்நானத்திலே இறை மக்களை கற்பிக்கிறானா? முழுகச் செய்கிறானா? இல்லையே. உலகத்தின் தண்ணீர்களிலே முழுகச் செய்கிறான். கிறிஸ்துவின் ரத்தத்திலே முழுகச் சொன்னால், கிறிஸ்துவின் ரத்தத்தினால் இருதயத்தை கழுவி சுத்திப்படுத்த சொன்னால், இவன் உலகத்தின் தண்ணீர்களிலே முழுக்கி உடலை, புற உடலை கழுவுகிறான். இதுதான் இறைஞானமா? இதுதான் ஆவிக்குரிய வரமா? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை சற்று நிதானமாக சிந்தித்து பாருங்கள். என்னை கேள்வி கேட்டால் நான் இப்படித்தான் பதில் சொல்லுவேன், வசனத்தில் இருக்கிற சத்தியத்தை. 2ஆம் வசனம், ஏசாயா 60ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, இதோ இருள் பூமியையும், ஆம், இருள் பூமியை மூடித்தான் இருக்கிறது. பகலிலே சூரியன் உதிக்கவில்லை என்றால் பூமி அந்தகாரமாய்த்தான் இருக்கும், இருளாகத்தான் இருக்கும். இருளிலே சந்திரன் ஒளி கொடுக்கவில்லை என்றால் இருள் காரிருளாக, பூமி காரிருளாகத்தான் மூடப்பட்டிருக்கும். இது உங்களுக்கு தெரிந்தது தானே. ஆனாலும் மனிதர்களின் மேல் இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். வரப்போகிற அந்த நாள் வரப்போகிறது. நீங்கள் அநேக நாட்களை பார்த்திருக்கலாம். காரிருள், கடும் மழை காலங்களிலே, பெருமழை காலங்களிலே சூரியன் அந்தகாரப்பட்டிருப்பதை பார்த்திருப்பீர்கள். இருள் பகலும் இரவை போல் காணப்பட்டிருக்கும், இருளாய் மூடியிருக்கும். அந்த மழை மேகம் மாறுகின்ற போது அந்த இருள் விலகி போகும். ஆனால் இங்கே வரப்போகிற காரிருள் எது? கர்த்தருடைய கடுங்கோபத்தின் நாள். வேதாகமத்தை தேடுங்கள், எல்லா தீர்க்க தரிசன புத்தகங்களிலும் இருக்கிறது.
இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியிலும் இருக்கிறது. நிருபங்களில் பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர்களை கொண்டு கூறி அறிவித்திருக்கிற நிருபங்களிலும் இருக்கிறது. கர்த்தருடைய கடுங்கோபத்தின் நாளிலே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ரத்தமாக மாறும், இருள் காரிருள் பூமியை மூடும், பட்சிக்கிற அக்னி புறப்படும் என்றெல்லாம் சொல்லுகிறது. அந்த வரப்போகிற அந்த நாள் காரிருளும் அந்தகாரமும் மூடி போடுகிற நாள். அதைத்தான் இவர் இங்கே சொல்லுகிறார். வரப்போகிற அந்த நாள் இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவின் இரத்தத்தால் உள்ளான இருதயங்களும் பாவ அழுக்கடைந்த இருதயங்களும் வெளிப்புறம் காணப்படுகிற இந்த மாமிச சரீரமும் கழுவி சுத்திகரிக்கப்பட்ட கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவி சுத்திகரிக்கப்பட்டு சத்திய வசனங்களினால் பரிசுத்தமாக்கப்பட்டு சத்திய ஆவியானவரால் வேதாகமத்தின் சகல சத்தியங்களுக்குள்ளும் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற சகல சத்திய வசனங்களின் கருப்பொருளாகிய அந்த சகல சத்தியங்களுக்குள்ளும் நீங்கள் கற்பிக்கப்பட்டு தேறுகிற போது இனி ஒருவன் உங்களுக்கு கற்பிக்க வேண்டியதில்லை. அந்த அளவுக்கு உங்களை தெரிந்து கொள்ள உங்களை கழுவி சுத்தப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அந்த ரத்தத்தில் இருக்கிற கிறிஸ்துவின் ஆவியாகிய சத்திய ஆவி சகல சத்தியங்களுக்கும் உங்களை கற்பித்து நடத்தும். வேறொருவன் உங்களுக்கு கற்பிக்க வேண்டியதில்லை. அபிஷேகம் பெற்றேன் என்று சொல்லுகிற ஓநாய்களுக்கு தெரியாது. ஆனா எல்லாரும் அவங்க பின்னாடி போற அத்தனை வயலும் சொல்றான், அத்தனை பொண்ணுகளும் சொல்லுது, நான் ஆவியின் அபிஷேகம் பெற்றேன், முழுக்க ஸ்நானமும் ஆவியின் அபிஷேகமும் பெற்று அந்நிய பாஷை அடையாளத்தோடும் மறுபடி பிறந்து விட்டேன். நீ எதுக்கையா அடுத்தவனிடம் நீ பெற்றிருக்கிற அபிஷேகம் அது சத்தியமானது என்றால் அது சத்திய ஆவியானவரால், பரிசுத்த ஆவியானவரால், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரால் நீ அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறாய் என்றால், நீ மீட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய் என்றால், உன்னை அது பரிசுத்தமாக்கி இருக்கிறது என்றால் அது உன்னை சகல சத்தியங்களுக்குள்ளும் கற்பித்திருக்க வேண்டும். 1 யோவான் 2 அதிகாரம் 20 மற்றும் 27 வசனங்கள் படிச்சு பாருங்க. அந்த அபிஷேகமே உன்னில் நிலைத்திருக்க வேண்டும். அந்த அபிஷேகம் சகல சத்தியங்களுக்குள்ளும் உன்னை கற்பித்திருக்க வேண்டும். பிறர் ஒருவர் வேறு ஒருவன் உனக்கு அபிஷேகம் தந்தவனோ அல்லது உன்னை போன்ற அபிஷேகம் பெற்றவர்களோ, இந்த கள்ள ஓநாய் கூட்டமோ, கள்ள விசுவாசிகளின் கூட்டமோ, கள்ள போதகர்களின் கூட்டமோ, கள்ள தீர்க்கதரிசிகளின் கூட்டமோ, கள்ள அப்போஸ்தலர்களின் கூட்டமோ உனக்கு வேதாகம சத்தியங்களை, வேத வசன சத்தியங்களை கற்பிக்க வேண்டிய அவசியமில்லை. நீ பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியின் அபிஷேகமே சகல சத்தியங்களையும் குறித்து உனக்கு கற்பிக்கும். நீ ஏன் ஓடிட்டு இருக்க? நீ அபிஷேகம் பெற்றவங்கிற, அந்நியவாசி அடையாளத்தோடு ஆவி அபிஷேகம் பெற்று மறுபடி பிறந்தவங்கிற, எதுக்கையா கள்ள தீர்க்கதரிசிகளை பார்த்து ஓடுகிறாய்? அவர்களுக்கு ஏன் காணிக்கை கொடுக்கிறாய்? அவர்களிடத்திலே குறி கேட்க போகிறாய்? உனக்காக ஜெபிக்க போகிறாய்? நீ பெற்றுக்கொண்டிருக்கிற அபிஷேகம் உன்னை வழிநடத்தவில்லையா? நீ பெற்றுக்கொண்டிருக்கிற அபிஷேகத்தினால் உனக்குள் வந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் இருக்கிற போது நீ ஏன் பரிசுத்த ஆவியானவரே வாரும், பரிசுத்த ஆவியானவரே வாரும், ஆவியானவரே வாரும், இப்போ வாரும், இறங்கி வாரும், எனக்குள் வாரும், எங்கள் மத்தியில் வாரும் ஒப்பாரி வைக்கிறீங்க? நீங்க தான் ஆவி அபிஷேகம் பெற்றவர்களாயிற்று. முட்டாள் கிறிஸ்தவர்களே, ஏன் ஐயா சிந்திக்க மாட்டீர்களா? நீங்கள் தான் ஆவி அபிஷேகம் பெற்றவர்கள் என்று சாட்சி கொடுக்கிறீர்களே, உனக்கு ஏன் வியாதி வருகிறது? உனக்கு ஏன் நோய் வருகிறது? உன்னை பிசாசின் ஆவிகள் ஏன் உபத்திரவப்படுத்துகிறது? பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் இருந்தால் ஜீவனாகிய கிறிஸ்து ஜீவ ஒளியாகிய கிறிஸ்துவானவர் பரிசுத்த ஆவியானவராக உனக்குள் வந்திருந்தால் பிசாசு உன்னை தீண்ட முடியாதே. நீ பச்சை பொய் சொல்கிறாய், நான் ஆவி அபிஷேகம் பெற்று அந்நிய வாசை அடையாளத்தோடு மறுபடி பிறந்து விட்டேன். உன்னில் ஒளி வீசவில்லையே. மறுபடி பிறக்கிறவன் ஆவி ஒளிவுடலாக வானத்து நட்சத்திரங்களைப் போல ஒளி வீசுகிறவனாக மாற வேண்டும். பச்சை பொய், வார்த்தைக்கு வார்த்தை பச்சை பொய். ஆவி அபிஷேகம் பெற்ற நீங்கள் ஏன் பரிசுத்த ஆவியானவரை கூவி அழைக்கிறீர்கள்? பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார், மழை போல இறங்குகிறார் என்றெல்லாம் கூவுகிறீர்கள். ஆவியானவரே வாரும்,
இப்போ வாரும், இந்த வேளையிலே வாரும், எனக்குள் வாரும், எங்கள் நடுவிலே வாரும். ஏயா உங்கள்கிட்ட இல்லையா பரிசுத்த ஆவியானவர்? அப்படி என்றால் நீங்கள் பெற்றிருக்கிற ஆவி அபிஷேகம் அது, நீங்கள் பெற்றிருக்கிற மறுபடி பிறப்பு அது பச்சை பொய் தானே. இது பிசாசுகளின் ஆவிகள் தானே உங்களை அபிஷேகித்திருக்கிறது. மரித்த மனிதர்களின் ஆவிகள் தானே உங்களை வஞ்சித்திருக்கிறது. பொய்யின் ஆவிகளால் தானே நீங்கள் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறீர்கள். வேதாகம சத்தியங்கள் உங்களுக்கு கற்பிக்கப்படவில்லையே, அவைகளிடத்திலே குறி கேட்கத்தானே ஓடுகிறீர்கள். சிந்திக்க மாட்டீர்களா? மூளை இல்லையா? அது மண்ணாகவே இருக்கிறது. வார்த்தைகளை நிதானமாக சிந்தியுங்கள், படித்து ஆராய்ந்து பாருங்கள், அதுக்கப்புறம் சாட்சி சொல்லுங்க. உங்களுடைய குணங்கள் மாறவில்லை, பண ஆசை மாறவில்லை, மாமிச இச்சைகள் ஒழியவில்லை. எப்படி உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் வந்து விட்டார்? அழுகின் நாற்றம் எடுக்கிற பிரதங்களால் நிறைந்திருக்கிற சக்கடைகளை கல்லறைகளை போல், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளை போல உங்கள் இருதயங்கள் இருக்கிறதே. எப்படி உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வந்தார்? தண்ணீர் முழுக்கு எப்படி உங்கள் இருதயங்களை கழுவி சுத்தமாக்கிற்று? இயேசு கிறிஸ்துவின் தெளிக்கப்படும் ரத்தம் மட்டுமே உங்கள் இருதயங்களுக்குள்ளே ஊடுருவி உங்கள் இருதயங்களை கழுவி சுத்திகரிக்க வேண்டும். உங்கள் போதனைகளும் பொய், உங்கள் சாட்சிகளும் பொய், உங்கள் நடத்தைகளும் வீணானது. பொருளாசையின் ஆசீர்வாதங்களை பரலோக பொக்கிஷங்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். உலகத்தின் ஐஸ்வர்ய செழிப்பின் ஐஸ்வர்ய ஆசீர்வாதங்களை பரலோக பொக்கிஷம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். பச்சை பொய்யை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் இருளின் மக்களாயிருக்கிறீர்கள். காரிருள் உங்களை மூடப் போகிறது. காரிருள் ஜனங்களை மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். நீ கிறிஸ்துவின் ரத்தத்தால் உன் இருதயம் கழுவி சுத்திகரிக்கப்பட்டு உன் ஆவி ஆத்துமா சரீரம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறது என்றால், ஜீவ ஒளியாகிய கிறிஸ்து உன்மேல் வரும்போது, ஜீவனாகிய கிறிஸ்துவின் தூய ஆவியானவர் தேவ மகிமையின் அறிவாகிய ஒளியாக உனக்குள் இறங்கி வருகிற போது, தேவன் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். உன்மேல் கர்த்தர் உதிக்கிறார், அல்லது உதித்திருக்கிறார், அல்லது உதிக்கப் போகிறார். இனிதான் உதிப்பார். இதுவரையிலும் ஒருத்தனுக்கு சரீரத்திலும் கர்த்தர் இன்னும் உதிக்கவில்லை. அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். கர்த்தர் உனக்குள் இறங்கி வருகிற போது, அவர் மகிமையின் தேவ ஆவியானவராக, தேவ மகிமையின் பரிசுத்த ஆவியானவராக, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் தூய ஆவியானவர் உனக்குள் அபிஷேகமாய் இறங்கி வருகிற போது, தேவனுடைய மகிமை, அவருடைய தேவனாகிய கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அந்த மகிமையின் ஒளி, தேவனுடைய மகிமை எது? வானவில் உன்னிடத்தில் வெளிப்படுகிற தேவனுடைய மகிமை வானவெளியில் இருக்கிற 7 நிறங்களை கொண்ட ஒளியாக உன்னிலே வெளிப்பட வேண்டும். நீ சூரியனை போல பிரகாசிக்க வேண்டும். அந்த சூரியனுடைய வெளிச்சத்தில் அந்த 7 நிறங்களும் 7 நிறங்கொண்ட ஒளிகளும் இருக்கும். சூரியனை போல, வானத்து நட்சத்திரங்களை போல ஒளி வீச வேண்டும். பச்சை பொய் சொல்லுகிற ஆவி அபிஷேகம் பெற்ற மறுபடி பிறந்துவிட்ட அந்நிய பாஷை பேசுகிற பிசாசின் மக்களே, சற்று நிதானமாக சிந்தியுங்கள். அவர்களை தேடி ஓடுகிறவர்கள் இவர்கள் தேவனுடைய மனுஷர்கள், தேவனுடைய தீர்க்கதரிசிகள், தேவனுடைய அப்போஸ்தலர்கள், பரிசுத்தாவியினால் நிறந்த பரிசுத்தவான்கள் என்று நம்பி அவர்களை பின்பற்றி ஓடுகிற கள்ள கிறிஸ்தவனே, கிறிஸ்துவின் பேரிலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் பேரிலும் விசுவாசமற்ற கள்ள விசுவாசியே, நிதானமாக சிந்தித்து பார். நான் இதை விளக்குவதற்காக இதன் நிழல், இதன் நிஜம் உன்னிலே இந்த 2 வார்த்தைகளின் நிஜ வடிவம், நிஜமாக ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய தேவ பிள்ளையின் மேல் செயலாக்கம் பெறுகிற போது அது எப்படி இருக்கும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த பவுலை கொண்டு கொரிந்து திருச்சபைக்கு கற்பித்து எழுதி கொடுத்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் எழுதி தந்திருக்கிறார். அதிலிருந்து சுட்டி காட்டப் போகிறேன் இதனுடைய வியாக்கியானத்தை. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இது உங்களிடத்தில் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த நிகழ்வுகள் உங்களிடத்திலே செயலாக்கம் பெறுகிற போது வெளிப்படக்கூடிய அந்த தன்மைகள் 2 ஒண்ணுதான். இங்கே அது நிஜமாக செயல்படுகின்ற போது உள்ளது, அங்கே வரப்போகிறது.
ஏசாயா சொல்கிறது, அவர் உங்கள் மேல் உதிப்பார், நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்கும், கர்த்தருடைய நீதி உங்கள் மேல், கர்த்தர் உங்கள் மேல் உதிப்பார், அவருடைய மகிமை உங்கள் மேல் வெளிப்படும், காணப்படும். எழும்பு பிரகாசி. அவர் உனக்குள் வந்தா தான் நீ எழும்பி பிரகாசிக்க முடியும். இங்கே எழும்பி பிரகாசித்தவர்கள் எழுதுகிறார்கள். பவுல் எழுதுகிறான், பரிசுத்த ஆவியினால் நிறைந்து கர்த்தர் அவன் மேல் இறங்கி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவராகிய கர்த்தர் அவன் மேல் இறங்கி தங்கினபடியினால் அவன் அந்த மகிமையை கண்டிருக்கிறான், சாட்சி கொடுக்கிறான். செயலாக்கம் பெறுகின்ற ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் பவுலினிடத்திலே செயலாக்கம் பெற்ற போது அவன் அதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறான். சொல்லுங்க, கேளுங்கள். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை எங்கள் இருதயங்களிலே பிரகாசிக்க செய்தார். தன்னிடத்தில் மட்டும் என்று சொல்லவில்லை. அவன் ஆதி அப்போஸ்தலர்கள், இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் அடங்கிய பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் உட்பட்ட புற ஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக பரிசுத்த ஆவியானவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த பவுல் உட்பட யூதாஸ் காரியோத்து தவிர்த்த இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்கள் 12 பேரும் இதை பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்கிறார். எதை பெற்றிருக்கிறார்கள்? இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். எங்கே சொன்னார்? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே சொல்லியிருக்கிறார். தேடி படியுங்கள். வானத்தையும் பூமியையும் தேவன் உண்டாக்கின போது வானம் முதலாவது படைக்கப்பட்டது பறந்து திரிகிற வானத்திலே, ஆகாய விரிவிலே பறந்து திரிகிற பறவைகளை போன்ற தேவ தூதர்களையும் தேவகுமாரர்களையும். அதான் யோபு 38ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வரையான வசனங்களிலே நீங்கள் படிக்கலாம். நான் பூமியை அஸ்திவாரப்படுகிற போது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் கம்பீரித்து பாடினவே. தேவகுமாரர்கள் விடிய காலத்து நட்சத்திரங்கள், தேவதூதர்கள் அதிகாலையின் நட்சத்திரங்கள். பூமியை மனுஷர் குடியிருப்புக்காக தேவன் சமுத்திரத்தில் ஒரு பிரம்மாண்டமான மலையை தூணாதாரமாக போட்டு அதை நிலைநிறுத்துகின்ற போது விடியற்காலத்து நட்சத்திரங்கள், அதாவது தேவதூதர்களும் தேவகுமாரர்களும் ஏகமாய் கம்பீரித்து பாடினார்களாம். அதாவது வானத்து நட்சத்திரங்களும் கோலங்களும் தேவகுமாரர்களாகிய கிரகங்களும் சூரியன் சந்திரன் போன்ற ஒளி வீசும் கிரகங்களும் அங்கே கம்பீரித்து பாடினார்களாம். தேவன் அவைகளைத்தான் முதலாவது படைத்தார். ஆவி வடிவில், ஆவி ஒளி வடிவில் எல்லாவற்றையும் தேவகுமாரர்களையும் தூதர்களையும் அங்கே வானத்து நட்சத்திரங்களாகவும் கிரகங்களாகவும் படைத்திருக்கிறார், கோலங்களாகவும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இங்கே சொல்லுகிறார், அப்பொழுதுதான் பிற்பாடு அந்த ஒளி இழந்த தூதன், நீங்கள் லூசிபர் என்று சொல்லுகிறீர்களே, தேவனுக்கு முன்பாக நிற்கிற தூதன், உன்னதமான தேவனுக்கு முன்பாக ஆசாரியனாயிருந்தவன், தேவனை போல் இருந்தவன், ஆதாமும் தேவனை போல் இருந்தான். ஒளி இழந்து தள்ளப்பட்டான், இருளின் வடிவம். தனது நிர்வாணத்தை கண்டு இருளின் சாயலாகிய மண்ணின் வடிவத்தை எடுத்துக்கொண்டான். அந்த லூசிபரும் அப்படியே, 2 பேரும் ஒரு ஆள் தான். லூசிபரும் அப்படியே தேவனுக்கு முன்பாக நின்ற ஆசாரியன். அவனுடைய நிஜ வடிவம் மெல்கிசேதேக். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரங்களை படியுங்கள், ஆதியாகமத்தை படியுங்கள். ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு வந்தானே மெல்கிசேதேக், சாலேம் பட்டணத்தினுடைய அரசன், சாலேமின் ராஜாவும் சமாதானத்தின் அரசனுமாயிருந்த மெல்கிசேதேக் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்தவன். அவன்தான் பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய தேவனுக்கும் பரிசுத்தாவியானவராகிய தேவனுக்கும் முன்னோடியான தூதன், உன்னதமான தேவனுடைய ஆசாரியன். A theophanic Christ, the Melchizedek. படிச்சிருக்கீங்களா? அவன் தான் உன்னதமான தேவனுடைய ஆசாரியன், அவன் தான் நிஜம். அவனுடைய நிழல் தான் இந்த லூசிபர். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் தம்முடைய குமாரர்களை யாரையும் கீழே விழ தள்ளி விடுகிறவர் அல்ல. அவர்களுடைய தவறுகளுக்கு தண்டனை கொடுத்திருக்கிறார். அந்த நிழல் தன்னை தானே மெல்கிசேதேக் அல்லது தேவனுடைய உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் என்று அல்லது தன்னை கிறிஸ்துவாக காண்பித்துக் கொண்டிருக்கிறான். இதமாய் நிழல் நிஜம் வேறு, நிழல் வேறு. நீங்கள் நிழலை உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். இல்லவே இல்லை. நிழல் வேறு, நிழல் தான் இருள்.
இருளை தேவன் என்று நம்புகிறீர்கள், அதாவது சாத்தானை கடவுள் என்று நம்புகிறீர்கள். சாத்தானுடைய ஆவிகளை பரிசுத்த ஆவி என்று நம்புகிறீர்கள். பொய்யின் ஆவிகளை பரிசுத்த ஆவி என்று நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். அசுத்த ஆவிகளை, பிசாசுகளின் ஆவிகளை பரிசுத்த ஆவி என்று நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். அவைகளை கொண்டு குறி சொல்லுகிறீர்கள். இவைகளெல்லாம் ஒரு நாள் ஒளிந்து போகும். ஆனால் ஜீவ ஒளியாகி கிறிஸ்துவினிலே வருகிற போது அவர் சொல்லுகிறார், இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது தேவனுடைய மகிமையின் அறிவாகிய ஒளியை வெளிப்பட பண்ணும் பொருட்டாக அதை எங்கள் இருதயங்களிலே பிரகாசிக்க செய்தார். எங்கள் என்றால் பரிசுத்த பவுல் உட்பட ஆதி அப்போஸ்தலர்கள் 12 பேருடைய இருதயங்களிலும் அதை தோன்றி வெளிப்பட செய்தார், பிரகாசிக்க செய்தார். முதலாவது, உன் வெளிச்சம் தேவனை அறிகிற அறிவாகிய ஞான ஒளி, இறைஞான ஒளி வெளிச்சம் உன் இருதயத்திற்குள்ளே வர வேண்டும். மூழ்கி ஸ்நானம் பெற்றவனே, ஆவி அபிஷேகம் பெற்றவனே, அந்நிய பாஷையோடு மறுபடி பிறந்தவனே, உன் இருதயம் இருளாயிருக்கிறதே, பொருளாசை எனும் விக்கிரகத்தால் நிறைந்திருக்கிறதே, உலக சிற்றின்ப இச்சை எனும் விக்கிரகத்தால் இருளின் இருப்பிடமாயிருக்கிறதே, பிசாசுகளின் ஆவிகளால் நிறைந்திருந்து கொண்டு நாங்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிறீர்கள். கிறிஸ்துவாகிய ஒளி உன்மேல் உதிக்கவில்லை. உன் இருதயத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற வண்ணமாய் அவர்களுடைய அப்போஸ்தலர்களுடைய இருதயங்களிலே கிறிஸ்துவின் மகிமையின் அறிவாகிய ஒளி, தேவனுடைய மகிமையின் அறிவாகிய ஒளி, இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் இருந்த அந்த ஒளி அவர்கள் இருதயங்களிலே பிரகாசித்ததாம். நீ சொல்லு பாப்போம். அந்த இருதயங்களிலே பிரகாசித்திருந்தால் அந்த ஞான இறைஞான அறிவாகிய ஒளி உன் முகத்திலே பிரகாசிக்க வேண்டும். கிறிஸ்துவின் முகத்திலே எப்படி தேவனுடைய மகிமையின் அறிவாகிய ஒளி கிறிஸ்துவின் முகத்திலே சூரியனை போல பிரகாசித்ததோ, அதுபோல் ஆவி அபிஷேகம் பெற்று, பரிசுத்தாவியினால் அபிஷேகம் பெற்று, பரிசுத்தாவியினால் கற்பிக்கப்பட்டு, பரிசுத்தாவியினால் மறுபடி பிறந்து, ஆவி ஒளி உடல் சரீரமாக மறுபடி பிறந்தவனுடைய முகம் சூரியனை போல், வானத்து நட்சத்திரங்களைப் போல் ஒளி வீசி இருக்க வேண்டுமே. உங்களிடத்தில் அது வெளிப்படவில்லையே, ஒருவரிடத்தில் வெளிப்படவில்லையே. நீ கேட்கலாம், உன்னிடத்தில் வெளிப்பட்டிருக்கா? இல்லை, நான் சொல்லலையே. ஆவி அபிஷேகம் பெற்றேன், அந்நியவாசை அடையாளத்தோடு மறுபடி பிறந்தேன் என்று. நான் பெற்ற அபிஷேகம் வேறு, நான் கற்றுக்கொண்டவர் வேறு. நான் மனுஷரிடத்திலே கற்றதில்லை. என்னை அபிஷேகித்தவரே, அந்த அபிஷேகமே என்னை இந்த சத்தியங்களுக்கு நேராக வழி நடத்தியது. நான் மனுஷரிடத்தில் கற்றுக்கொள்ளவில்லை, மனுஷரிடத்தில் குறி கேட்க செல்வதில்லை, மனுஷரிடத்தில் போதனை கேட்க செல்வதில்லை, மனுஷரிடத்தில் ஜெபிக்க செல்வதில்லை. எனக்கு அனுமதிக்கப்பட்டவைகள் எவைகளோ அவைகளை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அது வேதனை, மரண கட்டுகளானாலும் சரி, வியாதிகளானாலும் சரி, நோய்களானாலும் சரி, வறுமையானாலும் சரி, தரித்திரமானாலும் சரி, கடன் பாரங்களானாலும் சரி, அவைகளை நானே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்காக ஜபியுங்கள் என்று கள்ள போதகரிடத்தில் காணிக்கை கொடுத்து நான் ஜபிக்க கேட்க போகவில்லையே. நான் அதனால் தான் கற்றுக்கொண்டேன். 30 ஆண்டுகளாக, ஒரு நாள் 2 நாள் அல்ல, 30 ஆண்டுகளாகத்தான் இதை கற்றுக்கொண்டேன். எனக்கு கற்பிக்கிறவர் என்னை அபிஷேகம் பண்ணினவர். நான் கற்று தேறின பிற்பாடுத்தான் நான் மறுபடி பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட முடியும். பரிசுத்தாவியினால் நிரப்பப்படுகின்ற போது தான் நான் மறுபடி பிறக்க முடியும். மறுபடி பிறக்கின்ற போது நான் இந்த தூதனை போல கிறிஸ்துவின் முகத்தில் இருக்கிற தேவனுடைய மகிமையின் அறிவாகிய ஒளி என் மேல் பிரகாசிக்க வேண்டும். அப்பொழுது தான் நான் மறுபடி பிறந்த ஆவி ஒளி உடல் சரீரமாய் நான் வெளிப்பட முடியும். ஒரு தூதனை போல, தேவ தூதனை போல, தேவகுமாரனை போல வெளிப்பட முடியும். வானத்து நட்சத்திரத்தை போல ஒளி வீச முடியும். நீ அப்படி யாரையாவது கண்டனா, இவன் தான் சாத்தான், இவன் தான் அந்திகிறிஸ்து. வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. ஏனெனில் உங்களிடத்தில் இருக்கிற ஆவிகள் அசுத்தாவிகள், பிசாசுகளின் ஆவிகள். அந்த பிசாசுகளின் ஆவிகள் தங்களை பரிசுத்தாவியினால் நிறைந்த பரிசுத்தவான்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. அது ஒரு காலம் உண்மையான தேவனுடைய மனுஷன் பூமிக்கு வருகிற போது அது யாரோ ஒருவர் தெரிந்து கொள்ளப்பட்டவன் இருக்கிறான். தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜாதி இருக்கிறது. ஏசாயா 66ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்கள். ஒரு ஜாதி, பரிசுத்த ஜாதி, ஒரு ஜாதி ஒரே நாளில் பிறக்கும். ஒரு தேசம் ஒரே நாளில் பிறக்கும். தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்கள் 262 கோடி முதல் 267 கோடி ஜனங்கள் ஒரே நாளில் மறுபடி பிறப்பார்கள். அதிலே முதலாவது பிறக்கிறவர்கள் 1,44,000 பேர்.
அவர்கள் தான் ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியக்காரர்கள். இங்க இருக்கிற ஊதாரி, காணிக்கை பொறுக்கி தீர்க்கதரிசிகளோ அப்போஸ்தலர்களோ கள்ள பரிசுத்தவான்களோ கள்ள தேவனுடைய மனுஷர்களோ அல்ல. சொல்ல முடியுமா? முதலாவது மறுபடி பிறக்கிற ஒரு கூட்டம் 1,44,000 தேவனுடைய ஊழியக்காரர்களாகிய பரிசுத்தவான்கள். அவர்களால் மறுபடி பிறப்பிக்கப்பட போகிறவர்கள் அந்த வானத்து நட்சத்திரங்களை போல ஒளி வீசுகிற அநேகரை நீதியின் சூரியனாகிய கிறிஸ்துவின் மந்தையிலே கூட்டி சேர்க்கிற அந்த 1,44,000 பேரால் இந்த பூமியின் மொத்த ஜன கூட்டத்தில் 1/3 பங்கு 262 கோடி முதல் 267 கோடி ஜனங்கள் கிறிஸ்துவின் மந்தையிலே சேர்க்கப்படுவார்கள். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த எண்ணிக்கை எல்லாம் எப்படி சொல்றேன்னு கேட்கிறியா? எல்லாம் வேதாகமத்தில் இருக்கு. சகரியா 8ஆம் அதிகாரத்தில் இருக்கு. 1/3 பங்கு அக்கினி குகையிலே புடமிடப்பட்டு அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொள்ளிகளை போல் 1/3 பங்கு ஜனம் மீதம் இருக்கும். அது மீட்டு ரட்சிக்கப்பட்ட ஜனமாய் கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்டு ரட்சிக்கப்படுகிற ஜனமாய் இருக்கும். அக்கினி குகையிலே புடமிடப்பட்டு மீட்டெடுக்கப்படுகிற ஜனமாய் இருக்கும். ஆனால் பூமியில் இருக்கிற மொத்த ஜனக்கூட்டத்தில் 3/2 பங்கு தோராயமாக 525 கோடி ஜனங்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்படுவார்கள், அழிக்கப்படுவார்கள். பலவிதமான அச்சுறுத்தல்களால், கொள்ளை நோய்களால், பேரழிவுகளால் அழிக்கப்படுவார்கள், யுத்தங்களால். தெரியுமா உனக்கு? ஆசீர்வதிக்கப்பட்டவங்கிற உலகத்தில் நீ சம்பாதித்து வைத்திருக்கிற உலக கோடிக்கணக்கான பணம் பரலோகத்திற்கு உன்னை கொண்டு போகுமா? நீ பெற்றுக்கொண்டு இருக்கிற ஆவி அபிஷேகம், நீ பேசுகிற அந்நிய பாஷை உன்னை பரலோகத்திற்கு வழி நடத்துமா? இல்லையே. எல்லாம் உன் பிசாசுகளின் ஆவிகளால் நிறைந்திருக்கிறீர்கள், இருளின் மக்களாயிருக்கிறீர்கள். இதான் உண்மை, இதான் சத்தியம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அவர் சொல்லுகிறார் 7ஆம் வசனத்தில், 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், இந்த மகத்துவம் உள்ள வல்லமை. என்னது மகத்துவம் உள்ள வல்லமை? எது? கிறிஸ்து இயேசுவின் முகத்தில் இருக்கிற தேவ மகிமையின் அறிவாகிய ஒளி அப்போஸ்தலர்களுடைய இருதயங்களிலே பிரகாசித்தது. மகத்துவம் உள்ள தேவனுடைய மகத்துவம், வல்லமை உள்ள மகத்துவமாம். மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல், எங்களால் உண்டாயிருக்கவில்லை. எந்த தீர்க்கதரிசியாலும் உண்டாகவில்லை, எந்த அப்போஸ்தலனாலும் உண்டாகவில்லை, எந்த போதகனாலும் எந்த மெய்ப்பனாலும் உண்டாகவில்லை. இந்த வல்லமை ஆதி அப்போஸ்தலர்கள் சொல்கிறார்கள், எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி. தேவனால், ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் முன்னுரைத்த தேவனாகிய கர்த்தரால். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களிலே கூறி அறிவிக்கப்பட்டிருக்கிறபடி அந்த தேவனால் உண்டாயிருக்கிறது என்று நீங்கள் விளங்கும்படி, அது தெளிவாக விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை, எந்த பொக்கிஷம்? எது பொக்கிஷம்? இந்த பரலோக பொக்கிஷமாகிய தேவனுடைய மகிமையின் அறிவாகிய ஒளி, இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் இருக்கிற தேவ மகிமையின் அறிவாகிய ஒளியாகிய அந்த இறைஞான ஒளியை, தேவனை அறிகிற அறிவாகிய ஒளியை, அந்த ஜீவனாகிய ஒளியை, நித்திய ஜீவனாகிய ஒளியை, நித்திய ஜீவ கிரீடமாகிய ஒளியை எங்கள் இருதயங்களிலே, இந்த மண் பாண்டங்களிலே பெற்றுக் கொண்டிருக்கிறோம். மண் பாண்டம், இந்த மண்ணான சரீரத்திலே பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இதை நீ பெறுகின்ற போது இந்த மண்ணான சரீரம் மறுபடி பிறக்கும், ஆவி ஒளி உடலாக மாறும். இந்த அனுபவத்திற்கு நேராய் வந்திருக்கிறாயா? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, சத்தியம் இன்னதென்று அறிந்து அதை அறிந்து கொள்வதற்காக தேவ சமூகத்திலே முழங்காலில் நின்று வேத வசனத்தை படித்து தியானித்து ஜெபியுங்கள். உலக ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கிறாய் என்றால், வியாதி குணப்படுவதற்காக ஜெபிக்கிறாய் என்றால், இவைகளை உனக்கு அனுமதித்தவர், உன் பணம், உனக்கு தரித்திரம், வறுமை விலகுவதற்காக ஜெபிக்கிறாய் என்றால், இவைகளை அனுமதித்தவர் தேவனே. இவைகளை உன்னை சீர்படுத்தும்படியாக, உன்னை நல்வழிப்படுத்தும்படியாக, உன்னை தேவனுடைய பிள்ளையாக மாற்றும்படியாக, தாம் தெரிந்து கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு வியாதிகளை, நோய்களை, உபத்திரவங்களை, வேதனைகளை, கண்ணீர்களை, வறுமையை, தரித்திரத்தை, இல்லாமையை, இயலாமைகளை அனுமதிக்கிறார். இவைகளை உன்னை சீர்படுத்துவதற்காக, தேவனுடைய மக்களாய் உன்னை மாற்றுவதற்காக இவைகளை உனக்கு அனுமதித்த தேவனை நீ அவமானப்படுத்துகிறாய், நீ அவரை குற்றப்படுத்துகிறாய்.
உன்னை நீதிமானாக காட்டுகிறாய். இதானே இந்த கிறிஸ்தவ உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, மனம் திரும்புங்கள், தீய வழிகளை விட்டு விலகுங்கள். உலக ஆசீர்வாதங்களை தேடி நாடி ஓடிக்கொண்டிருக்கிற இந்த நிலைப்பாட்டை விட்டு விலகி மனம் திரும்பி, தீய வழிகளை விட்டு விலகி மனம் திரும்பி தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபியுங்கள். தெளிக்கப்பட போகிற இயேசு கிறிஸ்துவின் தூய ரத்தம் உங்கள் மேல் வெண் பனி போல், புல் பூண்டுகளின் மேல் பெய்யும் வெண் பனி போல் உங்கள் மேல் இறங்க வேண்டும். அது உங்கள் பாவ இருதயங்களை, பொல்லாத இருதயங்களை, தீய சரீரங்களை கழுவி சுத்திகரிக்க வேண்டும். அப்பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்து இயேசுவின் முகத்தில் இருக்கிற தேவனுடைய மகிமையின் அறிவாகிய இறை ஞான ஒளியோடு உங்கள் மேல், உங்கள் இருதயங்களிலே இறங்குவார். அப்பொழுது நீங்கள் ஆவி அபிஷேகம் பெறுவீர்கள். அப்பொழுது நீங்கள் உங்கள் சரீரங்கள் ஆவி ஒளிவிடலாய் மாறி மறுபடி பிறப்பீர்கள். அப்பொழுது நீங்கள் இறை மக்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக, தேவ தூதர்களாக, தேவனுடைய ஊழியர்களாக மாறுவீர்கள். இதற்கென்றே உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த நிலைப்பாட்டிற்கு நேராக நீங்கள் கடந்து வருவதற்காக உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். உலக ஆசாபாசங்கள் அனைத்தையும், உங்கள் இதயத்தின் உள்ளத்தில் இருக்கிற பண ஆசை, உலக பொக்கிஷங்கள் அனைத்தையும் தீயிட்டு கொளுத்துங்கள். இல்லை என்றால் அவைகளோடு நீங்கள் வாரி கொள்ளப்படுவீர்கள் நித்திய அழிவுக்காக என்பதை கூறி இந்த செய்தியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். அடுத்த செய்தியை வருகிற சனிக்கிழமை என்ற மதியத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதுவரை இந்த இறைவார்த்தைகள் உங்களுக்கு தேவ ஞானத்தை அருளுகிறதாய், நீங்கள் மனம் திரும்புவதற்காய், உண்மையான பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்வதற்கேற்ற தகுதியை பெற்றுக் கொள்வதற்காக எழும்பி பிரகாசிக்கிற மக்களாய், கர்த்தர் உண்மையில் உதிக்கிற கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் வெளிப்படுகிறதக்கதாய், கிறிஸ்துவின் முகத்தில் இருக்கிற தேவ மகிமையின் அறிவாகிய ஒளி உங்கள் இருதயங்களிலே பிரகாசிக்க வேண்டும் என்று இருதயங்களை சுத்திகரிக்கும்படியாய் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தருடைய ஆவியானவர் சத்திய வசனங்களின் வழியாக உங்களை நடத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென்.